கார்த்திக். இது வந்து ஒரு டிஃபரெண்டான இன்ட்ரோடக்ஷன். நார்மலா தனியா தான் இன்ட்ரோ கொடுப்பேன். பட் ஆனா இன்னைக்கு நான் மீட் பண்ண போற பர்சன் இவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக். கார்த்திக் எப்படி இருக்கீங்க? அண்ட் கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இரும்புலியூர், இது வந்து எங்க இருக்குன்னா தாம்பரம் கிட்ட. சோ இவர் வந்து மிஸ்டர் கேசினோன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பிரியாணி ஃபுட் ட்ரக் ஆரம்பிச்சிருக்காரு. சோ அந்த ஃபுட் ட்ரக் பத்தி தான் பேச போறோம். அண்ட் கார்த்திக் ரொம்ப ஹாப்பி ஃபர்ஸ்ட் யூடியூபர். அண்ட் இதுக்கு வந்து என்னோட ப்ரோ யோயோ, அவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தி மோஸ்ட் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு பார்க்கதான் போறீங்க. அண்ட் கார்த்திக் சொல்லுங்க, நீங்க இந்த பிரியாணி பிசினஸ் கூட வரதுக்கு முதல்ல வந்து எப்படி இருந்தீங்க? ஒரு புதியா இருந்தீங்களா இல்ல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வந்தீங்களா? எப்படி இருந்தீங்க? இல்ல ப்ரோ, நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபீல்டே வேற. என்ன இதுல இருந்தீங்க? நான் ஃபினான்ஸ் ஃபீல்ட்ல இருந்தேன். ஓகேங்களா? ஃபினான்ஸுக்கும் பிரியாணிக்கு என்ன சம்பந்தம்? அது கொஞ்சம் எனக்கு ஒரு ஆர்வம். ஃபர்ஸ்ட் நான் நடுவுல வந்து பிரியாணி ஸ்டார்ட் பண்ண ஸ்ட்ரகிள் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி மேல வரணும்னு ஒரு நம்பிக்கையில திரும்பி ஸ்டார்ட் பண்ணேன். சூப்பர். அதுல இருந்து வெளியே வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்ட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகே, சூப்பர். நிறைய இது இருக்கு. நீங்க பிரியாணிக்கு வரதுக்கான காரணம்? பிரியாணி குவாலிட்டியா ஒன்று கொடுக்கணும்னு பார்த்தோம் ப்ரோ. ஆம்பிஷன் பாத்தீங்கன்னா குவாலிட்டி. ஓகே. நம்ம பர்சன்லாம் எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்க நீட்டா இருப்பாங்க. எல்லாருமே நீட் எல்லாமே கொடுத்து பக்காவா பர்ஃபெக்ட்டா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அண்ட் மிஸ்டர் கேசினோ அந்த பேரை நீங்க எப்படி வச்சீங்க? அது எனக்கு ஒரு சின்ன ஐடியா வந்தது ப்ரோ. நிறைய டிராவல் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ஐடியா வரும்போது நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வந்து ஸோ அலையே நான் சூப்பர். ஆரம்பிச்சு வந்து 2 நாள் ஆகுது. இது 3வது நாள். எப்படி இருக்கு இந்த 2 நாள் ரெஸ்பான்ஸ்? ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் டே ஆஃபர் போட்டோம். நாங்க பை ஒன் கெட் ஒன் போட்டோம். ஓகே. சோ அது ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா செம்ம ரெஸ்பான்ஸ். ஜஸ்ட் ஒரு 1 ஹவர்லயே காலி ஆயிடுச்சு. ஓகே. எவ்வளவு கிலோ போட்டீங்க? 25 kg போட்டோம். 25 kg. ஓகே. செகண்ட் டே பாத்தீங்கன்னா பிரியாணி வேணா 65 ஃப்ரீ. அதுவும் நல்லா போச்சு. சூப்பர் பா. ஆரம்பிச்சு 2 நாள் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த லொகேஷன் எப்படி சூஸ் பண்ணீங்க? நம்ம ஏரியா பாத்தீங்கன்னா இருந்தது. நம்ம பேக் சைடு தான் நம்ம வீடு. சோ நம்ம மக்கள் எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே. நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே. அப்படியே உங்களுக்கு அவங்க ஆதரவுனால மேல வந்துட்டீங்க. அண்ட் லைக் இதை தவிர்த்து லைக் இங்க சிக்கன் பிரியாணி வேற என்னெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண சிக்கன் பிரியாணி 65 ஆரம்பிச்சிருக்கோம். வீக்ல இருந்து நிறைய ஐடியா இருக்கு. ஓகே. ஏன் கேக்குறேன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி த்ரூ அவுட்டா போடுவாங்க. ஃப்ரைடே ஆச்சுன்னா சீ ஃபுட் பிரியாணி, ப்ரான் பிரியாணி இல்ல ஃபிஷ் பிரியாணி, இல்லைன்னா சண்டே வந்து மட்டன் பிரியாணி வந்து போடுவாங்க. அந்த மாதிரி ஐடியா இருக்குல்ல உங்களுக்கு? மட்டன் நாங்க இப்போதைக்கு ஐடியா பண்ணல. பீஃப் போடலாம்னு இருக்கோம். ஓகே. டிஃபரெண்டா நிறைய இங்க இருக்க பர்சன் பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. ஓகே. பீஃப் வந்து ரெகுலரா கேக்குறாங்க. ஓகே. சோ ஃப்ரைட் ரைஸ் நீங்க வாங்குற இந்த சிக்கன் மீட் இதெல்லாம் வந்து எப்படி 100% ஹலால் எப்படி பர்ச்சேஸ் பண்றீங்க? எல்லாமே ஹலால் தான். ஹலால் தான். அண்ட் உங்க பிரியாணி மாஸ்டர் அவரை பத்தி சொல்லுங்க. மாஸ்டர் வந்து எங்க? மாஸ்டர் வந்து நம்ம திருச்சி, நம்ம ஊர்க்காரு. சோ அவரு நம்மளுக்கு கொஞ்சம் பழக்கம் சின்ன வயசுல இருந்து. சோ அவரை வந்து நம்மளுக்கு கூட்டம் பழகினாரு. அவர் ரூம் எடுத்து கூட்டம், டெய்லி சேலரி. அவர் நல்லா பண்ணி தராரு. சூப்பர். ஓகே. அண்ட் இப்போ நம்ம பாக்குற இந்த பிரியாணி ஃபுட் ட்ரக் வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராச்சும் வந்து நம்ம தாம்பரம் இல்ல சேலையூர் இல்ல மேடவாக்கம்ல இருந்தாங்க, எனக்கு எங்க ஆபீஸ்ல வீட்டு பங்கு பிரியாணி எனக்கு ஆர்டர் வேணா கேட்ட பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பா பண்ணுவோம். மினிமம் ஆர்டர் நாங்க போட்டுருக்கோம். எல்லாத்தையுமே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நாங்க பண்ணி தரோம். மினிமம் ஆர்டர் ஏதா இருக்கா? மினிமம் ஆர்டர் நீங்க 500 people, 300 people, 200 people எல்லாமே பண்ணி தரோம். 200 மினிமம் ஒரு 50 பேருக்கு கூட பண்ணி கொடுப்பீங்க. இது எவ்வளவு நாளைக்கு முதல்ல அவங்க சொல்லுவோம் உங்ககிட்ட? எனக்கு ஒரு 2 days முன்னாடி சொன்னாலே போதும். 2 days முன்னாடி. கார்த்திக் ஒரே விஷயம் நான் நோட் பண்ணேன். ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஃபுட் ட்ரக்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம்லாம் போட்டிருப்பாங்கன்னா அது ரொம்ப ரேர். பட் நீங்க ஹெட் கேப்லாம் போட்டு இவ்வளவு பெர்ஃபெக்ஷனிஸ்டா இவ்வளவு நீட்டா டிசிப்ளினா மெயின்டைன் பண்றீங்க. ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்க சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா நம்ம ட்ரக்ல சாப்பிடுற ஃபீல் வரக்கூடாது. ஹோட்டல்ல போய் சாப்பிடுற ஒரு ஃபீல் வரணும். அதனால நீட்னஸ் எல்லாருக்குமே நம்ம சாப்பிட எல்லாருக்குமே யூனிஃபார்ம் அண்ட் கேப் ஹை க்ளோத் எல்லாமே கொஞ்சம் நீட்டா தான் பண்றது. ஓகே. சோ குடுக்குற ஃபுட்டும் ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக்கா கொடுக்குறோம். ஃபுல்லா ஹெல்தி தான். ஆரம்பிச்சு 2 நாள் தான் ஆகுது. இவர்கிட்ட வந்து 1 month எப்படி இதெல்லாம் வந்து கேட்கறது வந்து ரொம்ப தப்பாகும். பட் 3வது நாளே இவ்வளோ லைக் இன்ஃபேக்ட் வந்து கேமரா முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டதுக்கெல்லாம் தான்னு சொன்னாரு. அண்ட் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் சரி, உங்க சார்ந்த டீமுக்கும் சரி. அண்ட் எனக்காக உங்களுடைய சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் 65 கொடுங்க. சாப்பிட்டு உண்மையிலேயே நல்லா இருக்கா இல்லையானு ஆனஸ்ட் ரிவ்யூ ஷேர் பண்றேன். அண்ட் நீங்க வந்து இரும்புலியூர்ல இருக்கீங்கன்னா, தாம்பரம்ல இருக்கீங்கன்னா, இல்ல தாம்பரத்துல எங்க இருந்தீங்கனாலும் the name of our food truck is மிஸ்டர் கேசினோ பிரியாணி. அண்ட் இவருடைய கான்டாக்ட் நம்பர் வந்து இங்க வருது. உங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் இல்ல ஆபீஸ்ல ஏதாவது கெட்ட கேட்டா give me a call and try it out. Okay, let's wait for his biryani. Thanks Karthik. Okay bro, thumbs up bro. எனக்கு ஒரு கெட்ட பழக்கங்க. யார் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களோ நான் நடுவில் போய் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அது இல்ல ப்ரோ வந்து ஓகே ப்ரோ பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டேன் கிளம்ப போறேன் ப்ரோ வெயிட் பண்ணுங்க ஒரு 2 நிமிஷம் தானே. வணக்கம் ப்ரோ, உங்க பேரு? ஹரிஷ் ப்ரோ. ஹரிஷ். ஓகே. அண்ட் சொல்லுங்க, நீங்க கடை ஆரம்பிச்சு 2 நாள் தான் வந்திருக்கு. முதல் 2 நாள் வந்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஓகே. பிரியாணிங்கிறது மாமா லைக் சென்னையில எல்லா இடத்துலயும் கிடைக்கும்.
நீங்க எல்லா இடத்துலயும் சாப்பிட்டுருப்பீங்க கண்டிப்பா பிரியாணி இல்லாதா? ஆமா கண்டிப்பா பிரியாணி ஆடலாம். நீங்க வந்து சாப்பிட்டீங்க நம்ம மிஸ்டர் கேசினோ பிரியாணி எப்படி இருந்தது உண்மையா சொல்லுங்க கேமரால. பிரியாணி சூப்பரா இருந்துச்சு. சிக்கன் 65 எல்லாம் அல்டிமேட். ஓகே 10க்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்? 10 கொடுக்கலாம். வந்து ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் நினைச்சு கூட பார்க்கல. அண்ட் டுடே திஸ் டே இஸ் கோயிங் டு பீ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஹாப்பி டேஸ். சோ பக்கத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வெரி குட் பிரதர் ஆஃப் மைண்ட் அண்ட் மீடியால வந்து ஒன் ஆஃப் தி கோயிங் டு பீ தி சென்சேஷனல் ஹெட் ஆஃப் 2025. The there is lot of positive vibes. எல்லாம் யோயோன்னு சொல்றீங்களா, பட் இஸ் ஆக்சுவல் நேம் இஸ் கால்ட் யோயோ. அண்ட் இவன் சாப்பிடாத இடமே இல்ல, பார்ட்டி பண்ணாத இடமே இல்ல. இவங்கிட்ட கேட்கணும் ஆக்சுவல் சொல்லும். நீ சாப்பிடாத பிரியாணியே இல்ல, கண்டிப்பா நான் சொல்றேன் ஓப்பனா. நீ யோயோ சொல்லு எப்படி இருந்தது பிரியாணி? இன்னைக்கு சாயந்தரம் கூட பிரியாணி இல்ல, இந்த டே ஸ்டார்ட் ஆச்சு. நான் பிரியாணி சாப்பிட்டேன். அண்ட் இங்க வந்து நைட் மட்டும் தான் 6:30 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தேன். ஆக்சுவலா இந்த இடம் ஃபுல்லா கிரவுட். நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்ல பிரியாணி கிடையாது வீட்டுக்கு போயிட்டோம் ப்ரோ. அதுக்கப்புறம் இன்னைக்கு வாங்கி சாப்பிடலாம்னு வந்திருக்கேன். ஓகே வீட்ல எல்லாம் வாங்கி பார்சல் எடுத்துட்டு போயிட்டாங்க. சோ நான் இங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தீங்களா, அதெல்லாம் வெயிட் பண்ணேன். இப்போ நான் என்னோட பார்சல் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் நான் சாப்பிடல, இன்னும் டேஸ்ட் பார்க்கல. ஓகே கேட்ட ரிவ்யூ எல்லாம் பயங்கரமா இருக்கு. அப்படியே நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. ஸ்மெல் வச்சு அமேசிங். அந்த பிரியாணியோட ஆக்சுவல் எல்லாமே பயங்கரமா இருக்கு. அண்ட் 65 வந்து இன்னும் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. நல்லா இருக்கா பிரியாணி? சூப்பரா அவரோட நல்லா இருக்குதான் சொல்றாரு. நீ வந்து ஏதாச்சும் ஒரு ஹீரோயின் கூட வந்து இந்த சிக்கன் பிரியாணி சாப்பிட யார சொல்லுவா? எனக்கு ஹீரோயின் பிரியாணி. ஹீரோயினோட ஐபிஎல் வந்து இந்த பிளேயர் கூட சாப்பிட்டா பிரியாணினா வேணா ப்ரோ. ஐபிஎல் அவங்களே பாவம். சரி ஹீரோயின் யாரா போகணும், எல்லாருமே பாவம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. சரி ஹீரோயினா ப்ரோ எனக்கு வந்து சரோஜா தேவி ப்ரோ உட்காந்து இவன் டேஸ்ட் வந்து 80s டேஸ்ட். எனிவேஸ் இல்ல வந்து சூப்பர். ஓகே ஆர்சி கூட ஓகே நிறைய கஸ்டமர். பெரும்புலியூர்ல இருக்கிற நம்ம மிஸ்டர் கேசினோ ட்ரக் பிரியாணி வந்து இவங்களுடைய பிரியாணி கொடுத்துருக்காங்க. சிக்கன் பிரியாணி இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்ல வாங்க. இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா 130 ரூபா. 130 ரூபாய்க்கு என்னென்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸ்ல செஞ்சிருக்காங்க. சிக்கன் பீஸ் அலாங் வித் எக், ரைத்தா, கத்திரிக்காய் தாளிச்சா, இது கூட வந்து கேசரி கொடுத்துருக்காங்க பின்னாடி போ. அண்ட் வீக்கெண்ட்ஸ்ல வந்து பிரெட் அல்வா போடுவாங்க. சூடா வாயில கொடுத்துருக்காங்க. ஒருத்தானு கேட்டீங்கன்னா 130 ரூபாய்க்கு செம்ம வருது. சரி சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ரொம்ப கூட இருக்குங்க. ₹130 செம்ம ஒருத்த பிரியாணி பாத்தீங்கன்னா செம்ம சூடா கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரியாணி அந்த ரைஸ்ல வந்து அவங்க ஆட் பண்ணிருக்கிற மசாலா ஃபிளேவர்லாம் வந்து அவ்வளவு நல்லா அப்சர்வ் ஆயிருக்கு. அண்ட் சிக்கன் பத்தி சொல்லணும், சிக்கன் மீட் வந்து ரொம்ப சூப்பரா குக் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து வீக்கெண்ட்ல வந்து குரோம்பேட் வந்தவர் இந்த செட்ல எங்க நல்ல பிரியாணி ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த ட்ரை பண்ணுங்க. டிசப்பாயிண்ட் ஆகவே மாட்டீங்க. 130 ரூபாய்க்கு செம்ம வருது. கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா அந்த அனுபவம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கலாம். டேக் கேர், பாய். ப்ரோ வந்து சாப்பிட்டு முடிச்சு கை கழுவிட்டு போகணும்னு சொல்லி பார்த்தா டப்புனு லபத்துல குடிச்சா. வணக்கம் ப்ரோ, உங்க பேரு? மாலா ப்ரோ. மாலா. அண்ட் சொல்லுங்க பிரியாணி சாப்பிட்டீங்க, டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, அல்டிமேட்டா இருந்துச்சு. ஓகே 130 ரூபாய்க்கு டேஸ்ட் நம்ம பலவரத்தோட காம்பத்தோட ரொம்ப பலவரம் போட்டு. ஓகே. ஓ எப்பறம் பிரியாணி சாப்பிட பலவரம் தான் போ. ஓகே இன்னைக்கு சாப்பிட்டீங்க ஒருத்தர் அந்த 10 எவ்வளவு மார்க் போடலாம்? 10 போடலாம். ஓகே